தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் ஏர்போர்ட் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் இளநிலை அதிகாரி உட்பட உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 40,000 1,40,000 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகுது. இது பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ண எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகிரி, ஆல் ஃபீமேல் கேட்டகிரிக்கு ஃபீஸே கிடையாது. இவங்க ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு செப்டம்பர் 7 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. 300க்கும் மேலே வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம் தான். அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் மேனேஜர்ஸ் அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கேட்டகிரியில் வேரியஸ் டிசிப்ளினில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். அதற்கான அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் இதுதான், www.aai.ezo. இந்த வெப்சைட் அட்ரஸில் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் மேனேஜர், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லி 2 விதமான பதவிகள் வேரியஸ் டிசிப்ளினில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மேனேஜரில் பார்த்திங்கன்னா சிவிலில் உங்களுக்கு 145 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கலில் 16 வேக்கன்சிஸ் இருக்குது. ஃபினான்ஸில் 34 வேக்கன்சிஸ் இருக்குது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் 5 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்கிடெக்சரில் 4 வேக்கன்சிஸ், லாவில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. ஃபயர் சர்வீசஸில் 14 வேக்கன்சிஸ் இருக்குது. ஆப்ரேஷன்ஸில் 28 வேக்கன்சிஸும், கமர்ஷியலில் 9 வேக்கன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. கார்ப்பரேட் கம்யூனிகேஷன்ஸில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபினான்ஸ் கேட்டகிரியில் 36 வேக்கன்சிஸும், லாவில் 6 வேக்கன்சிஸ், ஆப்ரேஷன்ஸில் 79 வேக்கன்சிஸ், சர்வே அண்ட் கார்ட்டோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 வேக்கன்சிஸ் இருக்குது. மொத்தம் 300+ வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த வேக்கன்சிஸ் எல்லாமே கம்யூனிட்டி வரையான பிரேக்கப் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிடபிள்யூடி கேட்டகரிக்கும் வேக்கன்சிஸ் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அது எந்த விதமான ரிசல்ட்டிஸுக்கு அப்படிங்கிற பிரேக்கப் இங்கே இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மேனேஜர் சிவில் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏ பிடெக்கில் சிவில் முடிச்சிருக்கணும், 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு பிஏ பிடெக்கில் எலக்ட்ரிக்கலில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேனேஜர்லேயே ஃபினான்ஸ் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எம்பிஏ முடிச்சிருக்கணும், அதில் ஸ்பெஷலைசேஷன் ஃபினான்ஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோவில் மேனேஜ்மெண்ட் வித் ஸ்பெஷலைசேஷன் ஃபினான்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது காஸ்ட் அக்கௌண்டண்ட்டோ அல்லது சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட் அல்லது சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ்ட் இந்த மாதிரி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க. ஓகேங்களா? அடுத்து ஐடி. இந்த போஸ்ட்டுக்கு ஃபுல் டைம் ரெகுலர் பேச்சுலர் டிகிரி இன்ஜினியரிங்கோ டெக்னாலஜியோ பிஏ பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஐடி, எலக்ட்ரானிக்ஸ் இது ரிலேட்டடாக படிச்சிருந்தா எலிஜிபிள். அல்லது மாஸ்டர் டிகிரியில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து ஆர்கிடெக்சர். இந்த போஸ்ட்டுக்கு ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரியில் ஆர்கிடெக்சர் முடிச்சிருக்கணும், 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆர்கிடெக்சர் கவுன்சிலில் நீங்கள் ரெஜிஸ்டரும் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மேனேஜர்லேயே லா கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. இதுக்கு ப்ரொஃபஷனல் டிகிரி இன் லா முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். அல்லது 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் ரெகுலர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலும் எலிஜிபிள்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அட்வொகேட்கான பார் கவுன்சிலில் என்ரோல் பண்ணியிருக்கணும், 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்து ஃபயர் சர்வீசஸ். இந்த போஸ்ட்டுக்கு ரெகுலர் டிகிரி அதாவது பேச்சுலர் டிகிரியில் இன்ஜினியரிங்கோ பிடெக்கோ, ஃபயர் இன்ஜினியரிங் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்
அல்லது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருந்தா எலிஜிபிள், 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்து மேனேஜர் ஆப்ரேஷன்ஸ், இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் சயின்ஸ் கேட்டகரியில் முடிச்சிருக்கணும். அதோட ரெகுலரில் MBA 2 இயர்ஸ் டூரேஷன் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது ஃபுல் டைம் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கனாலும் எலிஜிபிள், 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா. அடுத்து மேனேஜரில் கமர்ஷியலில் போஸ்டிங்ஸ் இருக்குது. கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஃபுல் டைம் ரெகுலர் MBA வந்து 2 இயர்ஸ் டியூரேஷன் கோர்ஸ் வந்து மார்க்கெட்டிங் ஸ்பெஷலைசேஷனில் முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். அல்லது ஃபுல் டைம் ரெகுலர் பேச்சுலர் டிகிரி இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள், 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்து கார்ப்பரேட் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், இந்த போஸ்ட்டுக்கு PG டிகிரி மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ ஆப்ரேஷன் ரிசர்ச் அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்ளைடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது மேத்தமெட்டிக்ஸ் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது ரிலேட்டடாக நீங்கள் PG முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள், 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்து மேனேஜர்லேயே கார்ப்பரேட் கம்யூனிகேஷன், இந்த போஸ்ட்டுக்கு ஃபுல் டைம் ரெகுலர் பேச்சுலர் டிகிரியில் பார்த்தீங்கன்னா மாஸ் கம்யூனிகேஷனோ ஜேர்னலிசமோ அல்லது லிட்ரேச்சரோ ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் அதோட முடிச்சிருந்தா எலிஜிபிள். அதோட போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரில் டிப்ளமோ அல்லது 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அவங்க சொல்லியிருக்க டிசிப்ளின் சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபினான்ஸு, இந்த போஸ்ட்டுக்கு மாஸ்டர்ஸில் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வித் ஸ்பெஷலைசேஷன் ஃபினான்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். அல்லது PG கிராஜுவேஷன் டிப்ளமோ வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் ஃபினான்ஸ் டிசிப்ளினில் படிச்சிருக்கணும். காஸ்ட் அக்கௌண்டன்ட், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ், இது ரிலேட்டடாக படிச்சிருந்தா எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல. ஓகேங்களா. மேனேஜர் போஸ்ட்டுக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ல லாவில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ப்ரொஃபஷனல் டிகிரி லா முடிச்சிருக்கணும். அதோட அவங்க சொல்லியிருக்க மாதிரி 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். பார் கவுன்சிலில் நீங்கள் என்ரோல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் போஸ்ட், இந்த போஸ்ட்டுக்கு சயின்ஸில் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். ஃபுல் டைம் ரெகுலர் MBA அல்லது 2 இயர்ஸ் டியூரேஷன் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அல்லது BE வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஃப்ரெஷர்ஸ் விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சர்வே அண்ட் கார்ட்டோகிராஃபி, இந்த போஸ்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரியில் இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜி கேட்டகரியில், அதாவது BA BTechல சிவில் முடிச்சிருந்தால் எலிஜிபிள். அல்லது மாஸ்டர் டிகிரியில் சயின்ஸில் வந்து ஜியோகிராஃபி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். அல்லது மாஸ்டர் டிகிரி ரிமோட் சென்சிங் அண்ட் ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். அல்லது ஜியோமெட்டிக்ஸ் இந்த மாதிரி இதில் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். ஃப்ரெஷர்ஸ் விண்ணப்பிச்சுக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல. ஓகேங்களா. மினிமம் பாஸ் மார்க் வச்சிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மேனேஜர் போஸ்ட்டுக்கு 32 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 27 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். இது இல்லாமல் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. SC STனா 5 இயர்ஸ், OBCனா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. நீங்கள் PWD கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 10 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆகஸ்ட் 8ஆம் தேதியிலேருந்து விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் டேட் செப்டம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் மேனேஜர் போஸ்ட்டுக்கு 60,000 1,80,000 வரைக்கும் பேசிக் பே, இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு 40,000 1,40,000 வரைக்கும் சேலரி இருக்கும். அது இல்லாமல் அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது என்னென்ன அலவன்சஸ்ங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். செப்டம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன், சப்சீக்வெண்ட் டெஸ்ட்டு, இன்டர்வியூஸ் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஃபயர் சர்வீசஸ், இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு, டிரைவிங் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட்டு, அதுலேயே ஃபிசிக்கல் என்டூரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரன்னிங், கேஷுவாலிட்டி கேரியிங், ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு போலோ கிளைம்பிங், ரோப் கிளைம்பிங், ஃபுல் லேடர் கிளைம்பிங், டெசண்டிங் இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க்குமே கொடுப்பாங்க. ஓகேங்களா. எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இது அவங்க சொல்லியிருக்க அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். வேலிடான மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஃபோட்டோகிராஃபோட சைஸு, ஃபார்மேட் எல்லாமே இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், சிக்னேச்சர், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் எல்லாமே தரணும். அதோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணுமோ அதோட லிஸ்ட் ஒட்டுமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் SC ST PWD கேட்டகரி உமன் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மற்றவங்களுக்கு மட்டும் 1000 rupees ஃபீஸ் கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலமாகவே ஃபீஸை பெய்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. 1 by 1 எல்லாமே படித்து பார்த்துருங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது குவைரிஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் குவைரிஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்.
இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.